பொதுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அத்தியாயங்களில் அனைத்தும் வரலாறுகளையே சுட்டி காமிக்கின்றார். சூரத்துல் கஹ்ஃபுடைய இறுதியில் துல்கர்னைன் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்லோருடைய வரலாறு, சூரத்துல் மரியமில் நபிமார்களுடைய வரலாற்று செய்திகள், சூரத்துல் தாஹா முழுக்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஃபிரௌனுடைய உரையாடல்களும் அந்த அத்தியாயத்தில் முழுமையாக இடம்பெற்றிருக்கின்றன. அனைத்தையும் இங்கு பார்ப்பது சிரமம் என்றாலும் ஒரு சில வசனங்களை மட்டும் இங்கு இந்த நேரத்தில் பார்த்து கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ். 19வது அத்தியாயம் சூரத்துல் மரியம் 2வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி குறிப்பிடுகின்றார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு நபியாக இருந்தார். வெகு காலமாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார். ஒரு கட்டத்தில் முதுமையை அடைந்த நிலையிலும் அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குழந்தை பாக்கியத்தை கொடுக்கவில்லை. ஒரு கட்டத்தில் அவர் அல்லாஹ்விடத்தில் இப்படி பிரார்த்தனை செய்கிறார். قال رب إني وهن العظم مني واشتعل الرأس شيبا ولم أكن بدعائك ربي شقيا. அவர்கள் தாழ்ந்த குரலில் இப்படி அல்லாஹ் சொல்றான். எப்படி? தாழ்ந்த குரலில் ரகசியமாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார். என்ன செய்யல? துவா செய்யற பேர்ல கூப்பாடு போல அவர் பல மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கார். குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொன்னால் எந்த அளவுக்கு மன கஷ்டங்கள் இருக்கும் என்பதை இல்லாதவருக்கு தெரியும். அப்ப அந்த நேரத்தில் அவர் என்ன செய்றாரு? நிராசை அடையாம, அல்லாஹ்வுடைய பகுதியிலிருந்து நிராசை அடையாம, தான் முதுமை நிலையை அடைந்த நிலையிலும் அல்லாஹ்விடத்தில் தாழ்ந்த குரலில் பிரார்த்தனை செய்கிறார். அதுதான் ரப்பல் ஆலமீன் சொல்றார். அவர் சொன்னார், என் இறைவா, என்னுடைய எலும்புகள் பலகீனம் அடைந்து விட்டன. ஒரு சொல்லாது, என்னுடைய எலும்புகள் பலகீனம் அடைந்து விட்டன. என் தலையும் நரையால் வெண்மையால் இலகுகிறது. என் இறைவனே, இதுவரையில் நான் உன்னிடம் செய்த பிரார்த்தனையில் பாக்கியம் இல்லாதவனாக நான் விடவில்லை. நான் உன்கிட்ட என்னென்ன துவாக்கெல்லாம் செய்கின்றனோ எல்லா துவாக்களும் எனக்கு அங்கீகரித்திருக்கின்றார். எந்த துவாக்களும் எனக்கு பாக்கியம் இல்லாமல் அப்படியே நீ விடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. وَإِنِّي خِفْتُ الْمَوَالِيَ مِنْ وَرَائِي وَكَانَتِ امْرَأَتِي عَاقِرًا فَهَبْ لِي مِنْ لَدُنْكَ وَلِيًّا. எனக்கு பின்னர் என் உறவினர்களை பற்றி நிச்சயமாக நான் அஞ்சுகிறேன். என் மனைவியோ என்ன செய்யறாங்க? மலடாக இருக்கிறார். இப்படியா சொல்றாங்க. ஆகவே நீ உன் புறத்திலிருந்து எனக்கு ஒரு வாரிசை அளிப்பாயாக என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துஆ செய்தார். என்னுடைய உறவினர்களை பற்றி என்ன செய்யறாங்க? அஞ்சுற, என்னுடைய தலையில் நரை முடி வந்துருச்சு, என்னுடைய எலும்புகள் எல்லாம் பலகீனம் அடைஞ்சிருச்சு, உன் புறத்திலிருந்து நான் என்ன செய்யறேன்? ஒரு வாரிசை யா அல்லாஹ் எனக்கு தருவாயாக என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் மரியம் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அப்ப இவங்க செஞ்ச பிரார்த்தனையில் நம்ம பெறக்கூடிய முக்கியமான ஒரு பாடம் என்னன்னு சொன்னா, மனிதன் எவ்வளவுதான் பிரார்த்தனை செய்தாலும், எவ்வளவுதான் துஆக்கள் செய்தாலும், ஒரு கட்டத்தில் அவனுக்கு அந்த துஆக்கள் அங்கீகரிக்கப்படாமல் இருந்தார். ஒரு துஆக்கள் அவனுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படாமல் இருந்தால் ஒரு கட்டத்தில் செஞ்சிடலாம், நிராசை அடைஞ்சான். இதுக்கு மேல அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? என்னுடைய துஆவை கபூல் ஆக்க மாட்டான். இன்னும் ஒரு சிலர்கள் ஈமானை விட்டு வெளியே செல்லக்கூடிய நிலையும் நம்ம செய்யணும் பார்க்கணும். அப்ப எந்த சூழல் இருந்தாலும் எது சாத்தியப்படாது என்று நாம் நினைக்கிறோமோ அது அல்லாஹ்வால் சாத்தியப்பட வைக்க முடியும். எலும்பு பலகீனம் ஆயிடுச்சு, முதுமை நிலையை அடைச்சிட்டாரு, இதுக்கு மேல நம்ம குழந்தை பெற மாட்டோம் சொல்லி என்ன செய்யறவரு? நிராசை அடையல, அல்லாஹ் மேல தவக்குள் வைக்கிறார், அல்லாஹ் உதவி கேட்கிறார்.
அப்போ எது சாத்தியம் இல்லை நம்ம நினைக்கிறோமோ அது அல்லாஹ்வால் சாத்தியப்படுத்த வைக்க முடியும். அந்த அந்த மிகப்பெரிய ஆற்றல் அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது என்பதை நாம் இந்த இடத்தில் உறுதியாக நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அத்தியாயத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உரையாடல், அவர்கள் தன்னுடைய தந்தையிடத்தில் எப்படி உரையாடினார்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறார். அதுக்கு முன்னால ஒவ்வொரு நபியை பற்றி அப்படியே டச் பண்ணிட்டு போயிடலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். இன்னஹு கான ஸாதிகல் வஅதி வ கான ரசூலன் நபியா வத்குர் ஃபில் கிதாபி இத்ரீஸ் இன்னஹு கான சித்தீகன் நபியா. ஒரு உண்மையான நபியாக இருந்தார், இவர் ஒரு வாக்கை நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார் என்று அந்தந்த நபிமார்களை பற்றி சிலாகித்தபடி சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு தந்தை பற்றியான ஒரு உரையாடலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான்? வத்குர் ஃபில் கிதாபி இப்ராஹிம், இப்ராஹிமை பற்றி நீங்கள் நினைவு கூறுகிறாக. இன்னஹு கான சித்தீகன் நபியா, நிச்சயமாக அவர் உண்மையாளராகவும் நபியாக இருந்தார், உண்மையான ஒரு நபியாக இருந்தார். அவர் தன்னுடைய தந்தை பார்த்து சொன்னார், இத் قال لأبيه يا أبت لم تعبد ما لا يسمع ولا يبصر ولا يغني عنك شيئا. தந்தை யாரு? அவர் என்ன செய்தார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒருவர், சிலையை செய்து விற்கக்கூடிய ஒரு நபர். அன்றைய காலத்தில் சிலை வழிபாடுகள் மேலோங்கி இருந்த காலத்துல இவர் என்ன செய்வாங்க? சிலையை செய்து விற்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்த இந்த ஆசர் தன்னுடைய தந்தைகிட்ட சொல்றாங்க, என்னுடைய அருமை தந்தையே, ஒரு அழகா சொல்றாங்க, என்னுடைய அருமை தந்தையே, யாதொன்றையும் கேட்க இயலாத, எதையும் பார்க்க இயலாத, உங்களுக்கு எந்த தேவையும் பூர்த்தி செய்யாதமான ஒன்றை ஏன் வழங்குகிறீர்கள்? ஒரு கேள்வியா கேட்கிறார். என்ன கேட்கிறாங்க? எதையுமே பார்க்க இயலாத, கேட்க இயலாத, உங்களுடைய எந்த தேவையும் பூர்த்தி செய்ய முடியாத இந்த தெய்வத்தை நீங்கள் ஏன் வணங்குகிறீர்கள் என்று தந்தையிடம் என்ன செய்யறாங்க? நினைவுபடுத்தலாம். யா அபதி இன்னி கத் ஜாஅனி மினல் இல்மி மா லம் யஅதிக ஃபத்தபிஅனி அஹ்திக ஸிராத்தன் ஸவிய்யா. என்னுடைய அருமை தந்தையே, வார்த்தைக்கு வார்த்தை அந்த வார்த்தையை சொல்றாங்க, என்னுடைய அருமை தந்தையே, என்னுடைய வாப்பாவை என்று என்ன செய்யறாங்க? ரொம்ப கண்ணியமான ஒரு வார்த்தையோடு தன்னுடைய தந்தை அழைக்கிறார். மெய்யாக உங்களிடம் வந்திராத ஒரு ஞானம் நிச்சயமாக எனக்கு வந்திருக்கு, உங்கள்கிட்ட இல்லாத ஞானத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறார், உண்மையான மெய்யான ஞானத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், நான் உங்களை செவ்வையான நேர்வழியில் நடத்துகிறேன் என்று மகன் என்ன செய்யாது சொல்றார். தொடர்ந்து சொல்றார் பாருங்க, யா அபதி லா தஅபுது ஷைத்தான், என்னுடைய அருமை தந்தையே, நீங்கள் ஷைத்தானை வணங்காதீர்கள், நிச்சயமாக ஷைத்தான் கான லிர்ரஹ்மானி அஸிய்யா, அளவற்ற அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவனாக இருக்கிறார். பாருங்க, ஒரு தந்தை வழிகேட்டில் இருக்கிறாரு, மகன் தந்தையை திருத்தக்கூடிய அந்த நேரத்தில் அவருடைய வார்த்தைகளை நம்ம பார்க்கணும். சில பேர் பார்க்கணும், தந்தையோ மகனோ ஏதாவது ஒரு தவறு இருந்தால் அந்த சுட்டி காட்டக்கூடிய நேரத்தில் கடுமை போக்க பயன்படுத்துவாங்க, மனம் புண்படக்கூடிய அளவுக்கு தந்தையை பேசுவாங்க. உண்மையிலே அவருடைய தவறு இருந்தாலும் அந்த தவறை சுட்டி காமித்து அவரை திருத்தக்கூடிய நேரத்தில் இலகுவான வார்த்தை நம்ம பயன்படுத்த வேண்டும் என்பது இந்த வரலாறு நமக்கு ஒரு பாடமாக இருக்கு. அடுத்து சொல்றாங்க, யா அபதி இன்னி அகாஃபு அன் யமஸ்ஸக அஸாபுன் மினர் ரஹ்மான் ஃபதகூன லிஷைத்தானி வலியா. என்னுடைய அருமை தந்தையே, அளவற்ற அருளாளனம் இருந்த வேதனை உங்களுக்கு தொட்டுவிடும் என்று நான் ஷைத்தானி தொட்டுவிடும் என்று ஷைத்தானின் கூட்டாளியாக விடுவேன் என்றும் நான் அஞ்சுகிறேன். அல்லாஹ்வுடைய வேதனை மாத்திரம் நான் லட்சியம் செய்கிறேன், நான் பயப்படுறேன். நீங்க ஷைத்தான கூட்டாளியை ஆகிறீங்களோ என்று நான் என்ன செய்றேன்? நான் அஞ்சுவேன். இப்போ இவ்வளோ உபதேசத்தை தொடர்ந்து செய்கிறார். இப்போ பாப்பா என்ன சொல்றாரு பாருங்க, அதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்யலாம். قال راغب أنت عن آلهتي يا إبراهيم. இப்ராஹிமே,
என்னுடைய தெய்வங்களை எல்லாம் புறக்கணிக்கிறீரா? நீ செய்யக்கூடிய இந்த பிரச்சாரத்தை மட்டும் இதை விட்டு நீ விலகிக் கொள்ளாவிட்டால் உன்னை கல்லால் எரிந்து கொன்று விடுவேன் என்று மகன் பதில் சொல்றார். மகன்கிட்ட தந்தை பதில் சொல்றாரு, இனி நீ என்னை விட்டு நெடுங்காலத்துக்கு விலகி போய்விடு என்றார். பாருங்க, அவர்கள் தன்னுடைய தந்தைக்கு ஹிதாயத் கிடைக்க வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எந்த அளவுக்கு அழகான முறையில உபதேசங்கள் செய்தார்கள். ஆனால் அவருடைய பதில் என்னவாக இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப இவ்வளோ செஞ்ச பிறகும் நீ எங்களுடைய மூதாதைகள் வணங்கிய கடவுள்கள், நாங்கள் வணங்கக்கூடிய இந்த கடவுள்கள் எல்லாம் நீ புறக்கணிக்கிறீயா? நீ இதை மட்டும் விட்டு விட என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம்? இந்த கல்லால் அடித்து கொன்று விடுவேன் என்று மகன் என்ன செய்வாரு? மகன்கிட்ட தந்தை சொன்ன பிறகு மகன் சொன்ன பதில பாருங்க. قال سلام عليك سأستغفر لك ربي إنه كان بي حفيا. உன் மீது சலாம் உண்டாவதாக, அல்லாஹ்வுடைய சமாதானம் சாந்தியின் மீது உண்டாவதாக. விரைவில் நான் என்னுடைய இறைவனிடத்தில் உமக்காக நான் பிழை பொறுக்க தேடுவேன். ஒரு தந்தை ஒரு வழிகேட்டில் இருக்காரு. நான் என்ன செய்யறேன்? அல்லாஹ்வுடைய அந்த சலாம் சாந்தி உன் மேல உண்டாகட்டும், உங்கள் மேல உண்டாகட்டும், உங்களுக்காக நான் பிழை பொறுக்க தேடுகிறேன் என்று நினைச்சாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில், அவர்கள் தன்னுடைய தந்தையிடத்தில் எப்படி பதில் சொன்னார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ ஒரு அழகான ஒரு அணுகுமுறை. அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்தை கொடுக்க நாடுகிறாரோ அவர் தான் நேரு வழியில் பெறுவார். إنك لا تهدي من أحببت ولكن الله يهدي من يشاء. நபியே, நீங்கள் யாரை நேர்வழியில் ஆக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அவரை என்ன செய்ய முடியாது, ஆக்க முடியாது. அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்தான் நேர்வழி பெற முடியும் என்பது அல்லாஹ்வுடைய வசனமாக இருக்குது, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளாக இருக்குது. அப்போ நம்ம ஒரு விஷயத்தை நேர்வழியை எத்தி வைப்பதுதான் நம்முடைய கடமையுடைய அவன் செயல்படுத்துவது அல்லாஹ்வுடைய கருத்தில் இருக்கின்றது. அப்போ ஒரு தவறை நம்ம சொல்லி சுட்டிக்காட்டி திருத்தும் போது அழகிய பண்பையும் நிதான போக்கையும் அழகான வார்த்தைகளையும் நம்ம என்ன செய்யணும், நம்ம இந்த இடத்துல பயன்படுத்த வேண்டும். தந்தை ஒரு காஃபிராக இருந்தாலும் கூட அவரிடத்தில் அழகான மொழியில் நடந்தார். அது ஒரு பாடம் நமக்கு. காஃபிர் தானே, என்ன வார்த்தையும் நம்ம பயன்படுத்திட்டு போனாங்க இல்லை. அப்பா அம்மாவுக்கு மத்தியில் பிள்ளை பேசக்கூடிய வார்த்தையை பார்க்குறோமா இல்லையா? நிறைய கண்ணிய குறைச்சலான வார்த்தையெல்லாம் பேசுவோம். இந்த இடத்துல பாருங்க, தந்தைக்கு ஒரு காஃபிர் சுத்தமான ஒரு வடிகட்டில் இருக்காரு. அவன் என்ன செய்யல, வாய்க்கு வந்த வார்த்தையும் மகன் பேசல. தந்தைக்கு கொடுக்கக்கூடிய எல்லா கண்ணியத்தையும் கொடுத்து என்ன செஞ்சாங்க, இந்த உபதேசங்களை எல்லாத்தையும் செய்தார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சுட்டிக்காட்டினார். அதே போல பாருங்க, இன்றைய வகுப்பில் பார்க்கக்கூடிய ஒரு துஆ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட காலமாக இவர்களும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தாங்க. இவர்களும் அல்லாஹ்விடத்தில் என்ன செஞ்சாங்க, துஆ செய்தார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஸாஃபாத்ல 100வது வசனத்துல பதிவு செய்கிறார். ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன். யா அல்லாஹ், எனக்கு நல்லோர்களிலிருந்து எனக்கு ஒரு சந்ததியை அளிப்பாயாக. சும்மா சந்ததியை தான் கேட்கல. எப்படி கேட்கல? யாரும் எனக்கு ஒரு குழந்தையை தான் கேட்கல. எப்படி கேட்குறாங்க? ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன். யா அல்லாஹ், எனக்கு நல்லோர்களிலிருந்து ஒரு சந்ததியை அளிப்பாயாக என்று என்ன செஞ்சாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுகின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதை செயல்படுத்தக்கூடிய தௌஃபீகை வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தந்து பிரியமானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.